ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1.5 கிலோ சைஸில் ஒரு வளையா மீன் ஒன்று எடுத்தது. அதை அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இதில் சதையாகத்தான் இருக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஒரு தடவை. நான் இந்த மாதிரி எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்கள் அதே போலவே நீங்கள் வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு சமைச்சு பாருங்கள். முதல்ல நான் கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இது இன்னும் கழுவி கொள்ளலை. இப்போ கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். சரி, இப்போ அழகாக கழுவி எடுத்தாச்சு மீனை. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 180 கிராம் அளவில், பூண்டு கொஞ்சம், கொருக்கப்புளி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், அதோடு சேர்த்து கறிவேப்பிலை, சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, வெந்தயம் நம்ம போடுற மாதிரி எல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ எந்தெந்த மாதிரி இது செய்கிற அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல்ல சட்டி அடுப்பில் வைப்போம். மீனை இப்போ சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. அதோடு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 5-6 பூண்டு, உள்ளி, கொருக்காப்புளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 நுங்கு கறிவேப்பிலை, ஒரு 180 கிராம் அளவில் வெங்காயம், அதோடு தலைப்பால், முதலாம் பால்னு சொல்கிறோம். முதலாம் பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கொள்ளலாம். இதோட சேர்க்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதோட மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், அதோட மிளகாய்த்தூள், சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, அப்போ இதெல்லாம் சேர்க்கிறதோட இப்போ முதல்ல நம்ம சட்டியை சூடு பண்ணி கொள்ளுவோம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகுது. இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றட்டும். வற்றி சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகை போடுவோம். கடுகு வடிக்கட்டும். வடித்த பிறகு நம்ம வட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயை போடுவோம். வெடிக்குது. அதோட பச்சை மிளகாய் போடுவோம். அதோட கொத்தமல்லியும் போடுவோம். பச்சை மிளகாயோட பச்சை வாசடம் போயிட்டு இதோட நம்ம இப்போ சீரகம் கொஞ்சமாக சேர்ப்போம். சின்ன சீரகம், பெரிய சீரகம் சேர்த்துட்டு இதோட இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். பொதுவாகவே கல்லுப்பு எல்லாருமே மகாலட்சுமின்னு சொல்லுவோம். கல்லுப்பை நம்ம எப்பயும் கையால் எடுத்து தான் போடணும். எல்லாருமே வீட்டில் ஸ்பூன் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் கையால் எடுத்து போடுங்க. அதை மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறதால உங்களோட கைகளில் அவள் வாசம் கொள்வாவுன்றது ஒரு ஐதீகம். நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. நானும் கையில் தான் போடுவேன். நீங்களும் கையில் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க விருப்பம் இருந்தால். இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கட்டும். இது பொன்னிறத்துக்கு வரணும். கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வரட்டும். இதோட இப்போ நம்ம கொஞ்சம் கலர் மாறி இருக்குது தானே, அதோட நம்ம இப்போ வச்சுருந்த உள்ளியையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா தாளிப்போம். பூண்டோட பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா தாளித்து கொள்ளுவோம். இதோட இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா தாளித்து கொள்ளுவோம். இந்த உப்பு
எல்லாத்துலேயுமே வந்து கல்லுப்பு கரைஞ்சி சேர்ந்துருக்கும். நல்லா வந்து தாளித்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா தாளிப்படணும், தாளிக்கட்டும். சரி, இப்போ நல்லா தாளித்து கொள்ளுவோம். தாளி பட்டுட்டுது. இப்போ இதோட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதோட வந்து மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு இதோட வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவில் சேர்க்க போகிறேன். இதோட 2 நான் வந்து 3 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து இதோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட வந்து கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையுமே. சரி, இப்போ நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முதலாம் பாலையும் வந்து, அதாவது தலைப்பால், இதையும் வந்து இதோட வந்து சேர்த்துக்கொள்வோம். இப்போ சரி, இப்போ வந்து தலைப்பாலை ஊற்றி கொள்ளுவோம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த மீன் எல்லாத்தையுமே வந்து இதோட வந்து சேர்த்துருவோம். பாலோட சேர்த்துக்கொள்வோம். அது வந்து நல்லா வந்து கலந்துக்கிட்டு நம்ம ஒன்றோட சேர்த்து விடுவோம். அப்போ தான் வந்து இது வந்து எல்லாமே வந்து உரைப்பு எல்லாமே இதோட மீனோட வந்து சேரும். உப்பு, உரைப்பு எல்லாம், புளி எல்லாம் சேர்றதுக்காக வேண்டி நம்ம அப்படி போடுறோம். இப்போ பால் காணாதது போல இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுருந்த பாலையும் இதோட வந்து சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து எல்லா மீனையுமே இதோட வந்து சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இதை நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்வோம். ஒரு 5 நிமிஷத்தால் திறந்து பார்ப்போம். நல்லா வத்தி நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையை தரும். இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்வோம். ஓகே, இப்போ நம்ம மூடியை வந்து திறந்து பார்ப்போம். அழகாக வந்து கொதிக்குது. நான் வந்து இதுக்கு இன்றைக்கு வந்து கொருக்காப்புளி தான் போட்டேன். நீங்கள் வந்து தக்காளி சேர்க்குறேன்னு சொன்னாலும் சேர்க்கலாம். அப்படி செய்கிறதும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கு கொருக்காப்புளி வச்சு தான் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து செஞ்சேன். நான் இதில் ஏற்கனவே வந்து இந்த மீனில் வந்து புளிப்பு இருக்குது. அதால் நான் குறைவாகத்தான் போட்டிருந்தேன். நான் 3 தேர் தான் புளி போட்டிருந்தேன். நான் இப்போ நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொதிக்க விடுவோம். தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்க கூட்டு, உங்களுக்கு கூட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கி கொள்ளலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் வத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதால் நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அடுப்புலையே. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து ஆஃப் பண்ணுவேன். அந்த டைமில் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்வோம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சுது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். வா, எவ்வளோ சுவையாக இருக்குமென்னு பாருங்கள். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா இதே போலவே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து மேலே தேங்கிடுச்சுன்னு சொன்னால் இது வந்து கறி சூப்பராக எல்லாமே அவிஞ்சிட்டு கறி ரெடி ஆகிட்டுன்ற அர்த்தம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும். மேலான வந்து படலம் போல் இருக்கும். அது வந்து கறி வந்து ரெடி ஆயிட்டு அப்படின்றத அர்த்தம்.
இந்த வளையா குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.